ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆவிக்குரிய கடைசி கால யுத்தத்தினுடைய நிலைகள், சேனைகள் என்கிறதை பற்றியதான தலைப்பின் கீழாக அநேகம் விஷயமான காரியங்களை நம்முடைய தியானத்திலே பார்த்து கொண்டு வருகின்றோம். கடைசி கால யுத்தம் என்கிறது நீங்களும் நானும் நினைக்கிறதை போல சாதாரணமான வகைப்பட்ட ஒரு யுத்தங்களைப் போல அல்ல. இது கடைசி கால யுத்தம். அதற்கு இன்னொரு பெயர் ஜீவ மரண போராட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜீவ மரண போராட்டம் என்கிறது எதை நமக்கு வலியுறுத்தி பேச ஆரம்பிக்கிறது? ஒன்று வாழ்வு, இல்லை என்றால் சாவு. இந்த நிலைகளை மையமாக வைத்தே இந்த கடைசி கால இயக்கங்கள் எல்லாம் இயங்கிக் கொண்டு வருகிறதை கண்கூடாக நீங்களும் நானும் பார்த்து கொண்டு வருகின்றோம். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி கடைசி கால யுத்தத்திற்கு என்கின்ற பல நிலைகளிலே காணப்படக்கூடிய ஆயத்த நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். சாதாரணமான வகைப்பட்ட ஒரு யுத்தங்களைப் போல காணப்படுகிறது உண்டானால் எந்த ஆயத்தமும் இல்லாமல் கடந்து போக நம்மால் ஆகும். ஆனால் இந்த இறுதி கால யுத்தம் என்கிறது நாம் நினைக்கிறதை போல அல்லாமல் மகா பெரிய சத்துருவின் ஆயுதங்களுக்கு நேர் எதிரடையாக நின்று யுத்தம் செய்யக்கூடிய நிலைகளின் மூடாக நீங்களும் நானும் கடந்து போக ஆரம்பிக்கிறதுனாலே தகுதியான ஆயத்த நிலைகள் நம் வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். பல விதமான ஆயத்த நிலைகள் காணப்பட ஆரம்பித்தாலும் குறிப்பாக இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நல்ல ஒரு ஆயத்த நிலை 2 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலும் 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனத்திலும் இந்த காரியத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 3:1 முதலாவது வாசிக்க கேளுங்கள். சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான். சவுலின் குடும்பத்தாரோ வர வர அவர்கள் பலவீனப்பட்டு போனார்கள். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட அவர் இருந்தார். கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை நமக்கு சொல்கிறது? தாவீதோடு கூட கர்த்தராகிய தேவன் துணையாய் நின்றதினாலே அவனுடைய எல்லைகள் விரிவாக்கப்பட்டது. ஒன்று, அவன் வர வர விருத்தியடைய துவங்க ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தராகிய தேவனை நம்மோடு கூட வைத்துக் கொள்ளக்கூடிய நிலைகள், அது ஒரு ஆயத்த நிலை என்கிறதை கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. ஆதி நாட்களிலே காணப்பட்ட அநேகம் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தராகிய தேவனை தங்கள் வசமாய் வைத்துக் கொள்ள ஆரம்பித்ததினாலே பெரிய பெரிய காரியங்களை, செயற்கரிய காரியங்களை அவர்கள் சாதிக்கக்கூடிய மக்களாய் விளங்க ஆரம்பித்தார்கள். வேதமும் அதைத்தான் நமக்கு வலியுறுத்தி பேச ஆரம்பிக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கர்த்தரோடு கூட இணைந்த ஒரு அனுபவம், கர்த்தரை நமக்குள்ளாக வைத்திருக்கக்கூடிய அனுபவம் வர ஆரம்பிக்கிறது உண்டானால் இறுதி கால யுத்தத்திலே பூரணமான ஜெயத்தின் நிலைகளை எட்ட நம்மால் ஆகும் என்கிறதை நாம் அறிய வேண்டும். கர்த்தரோடு கூட இசைந்திருக்கக்கூடிய அனுபவம் அல்லது கர்த்தரை என்னோடு கூட வைத்துக் கொள்ளக்கூடிய அனுபவத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? பல திறப்பட்ட காரியங்கள் காணப்பட ஆரம்பித்தாலும் வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். 1 யோவானின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 யோவான் 1:7 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது? ஆண்டவராகிய தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளக்கூடிய ஒரு நிலை, கர்த்தரை நான் என்னோடு கூட வைத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறை, ஆண்டவராகிய தேவனை விட்டு விலகாதிருக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய நிலைதான் நம்முடைய கடைசி கால யுத்தத்திற்கு பலம் சார்ந்த ஒரு ஆயத்த நிலை என்கிறதை கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. கர்த்தரை என்னோடு கூட வைத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறைகள், கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய அடிப்படையிலே அவரோடு கூட இணைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒளியிலே நடக்கக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். இது என்ன ஒளியிலே நடக்கக்கூடிய நிலை? கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. தானியேல் 12:3 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்திலே உள்ள ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்தக்கூடியவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர்கள் பிரகாசமாயிருப்பார்கள். வேத புத்தகத்தில் என்ன போட்டிருக்கு? ஒளி நிறைந்த வாழ்க்கை என்று சொல்கிறது. ஞானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஞானம் நிறைந்த மனிதன் தான் ஆகாய மண்டலத்திலே காணப்படக்கூடிய ஒளியை போல பிரகாசிப்பானாம். ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வரக்கூடிய ஞானம்,
ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வரக்கூடிய அந்த ஆழ்ந்த ஞானத்தினுடைய அனுபவம் தான் அவனை பிரகாசிக்கக்கூடிய மனிதனாய் உருமாற்றம் அடைய செய்ய ஆரம்பித்து விடுகிறது. ஞானம் நிறைந்த வாழ்க்கை என்கிறதை பற்றி பல தரப்பட்ட காரியங்களை நாம் வாசிக்க துவங்க ஆரம்பித்தாலும் இன்றைக்கு குறிப்பான ஒரு ஞானத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த ஞானத்தை குறித்து கொலோசேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். கொலோசேயர் 1:9 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல், நாங்கள் அவைகளை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். இடைவிடாமல் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும், நீங்கள் எல்லா விதமான ஞானத்தோடும், ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே, அவருடைய சித்தத்தை அறியக்கூடிய அறிவினாலே நிரப்பப்படவும் என்ன சொல்றாங்க பாருங்க. தேவனாகிய கர்த்தருடைய சித்தத்தை அறியக்கூடிய ஞானம். இன்றைக்கு பல தரப்பட்ட மக்கள் தங்கள் மனம் போன போக்கின்படி நடக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். இதுதான் கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கக்கூடிய சித்தம். ஒருவேளை அந்த இடத்துல தடைகள் வருகிறது உண்டானால் வேறொரு மார்க்கத்தில் போயிடுவாங்க. அவங்கள பார்த்து நீங்கள் கேட்பீங்க, என்னங்க போன தடவை வந்து இந்த மாதிரியான ஒரு ஊழியத்தினூடாக போனீங்களே, இப்போ வேற மாதிரியான ஊழியத்தில் போறீங்களே. இல்லை, அங்கே போகிறது கர்த்தராகிய தேவனுக்கு விருப்பமல்ல, இப்படி தான் செய்ய வேண்டும். பல இடங்களிலே அவர்கள் அலைந்து போகிறதின் காரணம் சித்தத்தை அறியக்கூடிய அறிவின் நிலை அவங்க வாழ்க்கையில் வரல. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, தேவனுடைய சித்தத்தை அறியக்கூடிய ஞானம் உனக்குள்ளும் எனக்குள்ளும் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். தேவனுடைய சித்தத்தை அறியாதிருக்கக்கூடிய மனுஷனோடு கூட சாத்தான் ஒரு நாளும் வந்து போரிட போகிறது இல்லை. ஏனென்றால் அவன் கர்த்தராகிய தேவனுடைய விருப்பத்தை செய்ய ஆரம்பிச்சாதான் தேவ ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய தகுதியை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி தகுதி பெறாதிருக்கக்கூடிய மனுஷனுக்கு மத்தியில் பிசாசு வரமாட்டான். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பிசாசு நண்பனாக இருக்கிறனுடைய காரணம் என்ன? தேவ சித்தத்திற்கு புறமான காரியங்களை அவர்கள் செயல்படுத்த ஆரம்பிக்கிறதுனால தான் பிசாசு அவர்களோடு கூட எதிரடையாய் வந்து சண்டை போடுகிறது இல்லை. கர்த்தருடைய வேதம் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறது? தேவனுடைய சித்தத்தை அறியக்கூடிய அறிவாகிய அந்த ஞானம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் மெய்யாகவே கடந்து வர வேண்டியது அவசியம். தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமான காரியங்கள் இயேசுவுக்கு ஒரு முறை அறிவிக்கப்பட துவங்கிற்று. ஆண்டவராகிய தேவனை பார்க்கக்கூடிய அவருடைய சிநேகிதர்களிலே அநேக விதமான மக்கள் சொன்னாங்க, ஆண்டவரே நீர் செய்யக்கூடிய இந்த அற்புதத்தை ஏரோதனுடைய அரமனையில், அதன் பின்பதாக பிலாத்தனுடைய அரமனைகளில் நீங்கள் போய் செய்கிறது உண்டானால் உலகத்திற்கு உம்முடைய மகிமை வெளிப்படுத்தப்பட ஆரம்பித்து விடுமே. ஆண்டவராகிய தேவன் அந்த காரியங்களை மறுத்து பேச ஆரம்பித்தார். பேதுரு அப்போஸ்தலன் சொல்ல ஆரம்பித்தார், இது உமக்கு இந்த காரியம் உம்முடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடாது, இந்த விஷயம் உம்முடைய வாழ்க்கையிலே சம்பவிக்க கூடாது என்று சொல்லி இயேசுவை கடிந்து கொள்ளக்கூடிய அந்த நேரத்திலே ஆண்டவராகிய தேவன் வழியை விட்டு விலகினாரா என்று பாருங்கள். பேதுருனுடைய மனம் மெய்யாகவே சஞ்சலமடைய கூடாது என்பதற்காக தேவன் நியமித்திருக்கக்கூடிய வழிகளை விட்டு ஆண்டவராகிய தேவன் விலகி கடந்து போனாரா பாருங்கள். இல்லை, தேவனுடைய சித்தத்தை சரியாய் புரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்து தன்னுடைய வழிகளிலே தடுமாற்றங்கள் வந்த பொழுதிலும் கூட அவைகளை எவ்வளவேனும் திரும்பி கூட பாராமல் ஆண்டவராகிய தேவனுடைய நியமித்திருக்கக்கூடிய நியமத்தின்படியே ஓடி இருக்கக்கூடிய ஓட்டத்தினுடைய நிலைகளை பெற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து இந்த கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட ஞானேந்திரியம் வாய்ந்த மக்களுக்கு விரோதமாகத்தான் சாத்தான் தன்னுடைய ஆயுதங்களை பயன்படுத்த துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். மற்றபடி தன் வழிகளிலே தன் இஷ்டத்தின்படி ஓடக்கூடிய மனுஷனுக்கு எதிராளியாய் பிசாசு வருகிறதே இல்லை. அவர்கள் கையிட்டு செய்யக்கூடிய பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறத பார்க்குறாங்க. அவர்கள் மாடிகளின் மேல் மாடி, வீடுகளின் மேல் வீடு, உடைமைகளின் மேல் உடைமைகள் வாங்கக்கூடிய அளவிற்கு எல்லா விஷயத்திலும் விருத்தி. நம்மளெல்லாம் பார்க்கக்கூடிய மக்கள் அவங்க அந்த மாதிரியான ஊழியக்காரர்கள் நம்மளெல்லாம் பார்த்து ஏளனமாய் பேசக்கூடிய நிலைகளை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். எல்லாம் என்னங்க ஊழியம் பார்க்குறான், நான் இப்போ தான் ஊழியம் ஆரம்பித்தேன், எனக்கு கோடிக்கணக்கான பணம், எத்தனை காரியங்களை நான் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன், அவனுடைய ஊழியத்தை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. இல்லை, வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி தேவ சித்தத்தின்படி நீ போகாதிருக்கிறது உண்டானால் சாத்தான் உனக்கு விரோதமாய் வரவே மாட்டான். உன்னுடைய கைகளுக்கு உண்டான காரியங்கள் எல்லாம் சாத்தானால் உன் வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். ஆனால் எவன் ஒருவன் தேவனுடைய சித்தத்தின்படி நடந்து போகிறானோ அவன் இந்த உலகத்திலே பரதேசியை போல, குப்பையை போல நினைவு கூறப்பட ஆரம்பித்து விடுகின்றான். எல்லா விதமான தன்மைகளும் அவனுக்கு எதிரடையாய் கடந்து வருகிறதை பார்க்க முடியும். அவன் செய்யக்கூடிய ஊழியங்களுக்கு அநேக விதமான மக்கள் எதிர்ப்புகளை தெரிவிக்கிறதை பார்க்க முடியும். காரணம், ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்தின்படி போகக்கூடிய எல்லா விதமான மக்களுக்கும் கர்த்தராகிய தேவன் சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அப்படித்தான் பேசுறாரு. உலகத்திலே எல்லா விதமான ஆடம்பரங்களை அனுபவிக்கக்கூடிய தகுதிகளை நான் உங்களுக்கு தந்தேன். கர்த்தர் சொல்லல, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. என்னை எப்படியெல்லாம் மக்கள் வேதனைப்படுத்த ஆரம்பித்தார்களோ என்னை பின்பற்றக்கூடிய மக்களாகிய உங்களுக்கும் அதே விதமான பாடுகளை தருவாங்க.
பச்சை மரமாக காணப்படக்கூடிய எனக்கே எத்தனை பாடுகள் வருகிறது உண்டானால் பட்டமரமாய் காணப்படக்கூடிய உங்கள் வாழ்க்கைக்கு எத்தனை பாடுகள் வரும். என்னை எவன் ஒருவன் பின்பற்றுகிறானோ அவன் இதே விதமாய் அநேக விதமான உபத்திரவத்தின் மூடாகவே கடந்து வர ஆரம்பிக்கிறான். இந்த சித்தத்தை ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எது கர்த்தருடைய விருப்பம், எது கர்த்தராக தேவனுடைய நினைவுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, இவைகளை எவன் ஒருவன் தன் வாழ்க்கையை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறானோ சாத்தான் அவனை குறித்து அச்சம் கொள்ள துவங்க ஆரம்பித்து விடுகிறான், பயம் கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய சித்தத்தை உன் வாழ்க்கையிலே சரியான விதத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானேந்திரியம் உன் வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நாம் ஊக்கமான மனதோடு கூட ஜெபிக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவனுடைய சத்திய வேத வசனம் நமக்கு என்ன காரியத்தை சொல்கிறது? கர்த்தர் உங்கள் மேலும் என் மேலும் வைத்திருக்கக்கூடிய சித்தம் என்ன? சில முக்கியமான காரியங்களின் அடிப்படைகளை சற்று ஆழமான விஷயமாக நாம் நம்முடைய தியானத்திலே பார்க்க வேண்டும். வாசிக்க கேளுங்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6வது அதிகாரம் 1 முதல் 3 வரை இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபிரேயர் 6வது அதிகாரம் 1 முதல் 3 வரை இருக்கக்கூடிய வசனங்கள் என்ன சொல்கிறது? நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லுகின்ற மூல உபதேசமான வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல் தேவன் பேரிலே வைக்கும் விசுவாசம் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல் மரித்தோரினுடைய உயிர்த்தெழக்கூடிய அனுபவம் நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரங்களை மறுபடியும் நீங்கள் போடாமல் பூரணராகும்படி நீங்களும் நானும் கடந்து போக வேண்டும். எப்படி சொல்றாரு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில பழைய கதைகளையே நாம் பேசிக்கொண்டு வர ஆரம்பித்து விடுகின்றோம். பழைய காரியங்கள், மனம் திரும்புதல், ரட்சிப்பு, ஞானஸ்நானம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசங்கள், கைகளை வைக்குதல், அதன் பின்பாக அதாவது மரணம் அடைந்திருக்கக்கூடிய மனுஷனுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்புகள், மரணத்திற்கு பின்பதாக வரக்கூடிய வாழ்க்கையினுடைய நிலைகள் என்று சொல்லி எல்லாரும் அறிந்த விளக்கங்களையே திரும்ப திரும்ப நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். பல விதமான திருச்சபைகளில் இதையே சட்டமாக இயற்ற வைத்திருக்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அவர்கள் செய்தின்னு சொன்னா, பிரசங்கம்னு சொன்னா, இந்த காரியங்கள் வராமல் நீங்கள் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த பிரசங்கத்தை அப்படிப்பட்ட கூட்டத்தார் ஏற்றுக்கொள்ளுகிறதே இல்லை. இதே காரியத்தை நீங்கள் சொல்லணும், ஸ்நானங்களை பற்றி பேசுங்க, மனம் திரும்புதலை பற்றி பேசுங்க, ரட்சிப்பை பற்றி பேசுங்க, மீட்பை பற்றி பேசுங்க என்று சொல்லி திரும்ப திரும்ப அரைத்த பழைய மாவையை அரைக்கக்கூடிய நிலைகளை தாண்டி நீங்களும் நானும் பூரணராகும்படி கடந்து போகிறதான் கர்த்தருடைய விருப்பம். கர்த்தருடைய சித்தம் என்ன அப்படின்னா, நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளிலே பூரணமான காரியங்களை நோக்கி எட்டும்படியாய் கடந்து போக வேண்டியது அவசியம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு தெளிவாய் சுட்டி காண்பிக்க ஆரம்பிக்கிறது. பழைய நிலைகளை, பழைய காரியங்களை, பழைய அநேக விதமான சடங்காச்சாரமான அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது உண்டானால் முதல் விஷயமாய் அவைகள் யாவற்றையும் நீங்கள் மறுக்க வேண்டியது அவசியம். இந்த சடங்காச்சாரமான பழைய கால அநேக விதமான நிலைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எழுப்புதலை தோற்றுவிக்கிறது இல்லை. சாத்தானுடைய முக்கியமான நோக்கம் என்ன? பழைய கதைகளை பேசி 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 பொழுதை போக்கி பூரணராகக்கூடிய நிலைகளை நீயும் நானும் இழக்க வேண்டும் என்கின்ற கட்டுக்கதைகளை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், பூரணமாக கூடிய அனுபவம் தான் நம்முடைய வாழ்க்கையில பிரதானம். இவைகள் எல்லாம் முதல்ல நீ சொல்லிக் கொடுத்துட்டியா, விட்டு இதை தாண்டி இனி பூரணராகும்படி நீங்களும் நானும் கடந்து போக வேண்டியது அவசியம். பூரணமான நிலை என்றால் என்ன? இதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே சரியாய் சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நான் என்னுடைய ஆவிக்குரிய நிலைகளிலே, நான் என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலே பூரண நிலைகளை எட்டும்படிக்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறேன். இதை நோக்கி நான் என்னுடைய வாழ்க்கையின் நிலைகளை திரும்ப ஆரம்பிக்கிறது உண்டானால் மட்டும்தான் சாத்தானுக்கு எதிராளியாக நின்று யுத்தத்திலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தரை என்னோடு கூட வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாகவும் விளங்க முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. என்னென்ன விதமான பூரணம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது, எதை நோக்கி நான் அடியெடுத்து வைக்க வேண்டும்? வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 48வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. மத்தேயு 5வது அதிகாரம் 48வது வசனத்தை சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். ஆகையால்
பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, பரலோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல, பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். பூரண சற்குணம் உள்ளவர்களாய் இருக்க கடவீர்கள். என்ன சொல்றாரு? பரலோகத்தின் பிதாவாகிய தேவனை குறித்து இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது முதல்ல சொல்லுகின்றார், நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் அவர் தம்முடைய சூரியனை உதிக்க பண்ணி அக்கிரமக்காரர் மேலும் அநியாயக்காரர்கள் மேலும் தம்முடைய மழையை ஆண்டவராகிய தேவன் பெய்ய பண்ணுகின்றார். உங்கள் பரம பிதாவாகிய தேவன் பூரண சற்குணம் உள்ளவராக இருக்கிறதை போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த பாகுபாடும் காண்பியாது இருக்கக்கூடிய ஒரு நிலை. இவன் ரட்சிக்கப்பட்டவன், இவனுக்கு மட்டும் நான் நன்மையான காரியங்களை தருவேன். அவன் ரட்சிக்கப்படாதவன், என்னை அறியாதிருக்கக்கூடிய ஒரு மனிதன், அவனுக்கு வர வேண்டிய நன்மைகளை நான் தரப்போகிறது இல்லை. அவனுக்கு பெய்ய வேண்டிய மழையை நான் மெய்யாகவே தடுத்து நிறுத்தப் போகின்றேன். இவனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவேன், அவனுக்கு எந்த நன்மையும் தரமாட்டேன் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய மனதின் கதவுகளை பூட்டி வையாமல் எல்லா மக்களுக்கும் தாராளமாய் கர்த்தர் தருகிறதை போல பாகுபாடு பாராத நிலைகளை நீங்களும் நானும் உடையவர்களாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். நமக்குள் மார்க்க பேதங்கள் எதனால் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது? யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது நல்ல விளக்கமான வார்த்தை எழுத துவங்க ஆரம்பிக்கின்றார். ஒருவன் மெனுக்கு வஸ்திரம் உள்ளவனாய் நிறைய காணிக்கைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாய் கடந்து வரக்கூடிய அந்த மனிதனை பார்த்து, நீ எனக்கு பக்கத்திலே வந்து உட்கார்ந்து கொள், நான் உனக்கு உயர்ந்த ஒரு அந்தஸ்தை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லியும், ஒரு மனிதன் ஏழையாய் வரக்கூடிய மனுஷனை நீ அங்கே போய் தரையிலே போய் உட்கார என்று சொல்லியும் உங்களுக்குள் பேதகம் பண்ணுகிறது என்ன? எப்படி கேட்கிறார் பாருங்க. உங்களுக்குள் இப்படிப்பட்ட காரியங்கள், மார்க்க பேதங்கள் உருவாக்கப்படுகிறதின் காரணம் என்ன? பாகுபாடு பார்க்கக்கூடிய நிலை. இத்தனை விதமான காரியங்களை இவனுக்கு நான் செய்வேன், இவன் நிறைய காணிக்கை கொடுக்கிறான், இத்தனை விதமான தன்மைகளை நான் இவனுக்காக உருவாக்கி தவறு, என்னுடைய ஊழியத்திற்கு இத்தனை சப்போர்ட்டிவா இருக்கிறான். இல்லை, எல்லா மனிதருக்கும் உங்கள் பிதாவாகிய தேவன் பூரண சற்குணம் உள்ளவராய் இருக்கிறதை போல எல்லா ஜனத்தையும் ஒரே மாதிரியாய் நேசிக்க நீங்கள் பழகுங்கள். எந்த மார்க்க பேதமும் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடாது. கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்த பொழுது ஆண்டவராகிய தேவனை பின்பற்றி இருக்கக்கூடிய மனிதர்களையும் அவரோடு கூட காணப்படக்கூடிய பேதுருவையும் யாக்கோபையும் அந்திரேயாவையும் ஆண்டவராகிய தேவன் எப்படி நேசித்தாரோ அதே போல தான் காட்டிக் கொடுக்கக்கூடிய யூதாசையும் கர்த்தராகிய தேவன் நேசிக்க துவங்கினார். ஆண்டவராகிய தேவனுடைய மனதிற்குள்ளாக எந்த மார்க்க பேதமும் இல்லை. இவன் என்னை காட்டிக் கொடுக்க போகிறான், இவனை நான் பகைக்க வேண்டும், இவன் என்னை மறுதலிக்க போகிறான், இவனை நான் தூக்கி எறிய வேண்டும், கர்த்தர் சொல்லவே இல்லை. எல்லா விதமான மக்களையும் ஒரு சேர அவர் நேசிக்க துவங்கினதை போல நமக்குள் காணப்படக்கூடிய பேதகங்கள், மார்க்க பேதங்கள், பூரணமான நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே தடுக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. இந்த மார்க்க பேதங்கள் அற்ற எல்லா மக்களையும் ஒரே மாதிரி நேசிக்கக்கூடிய மனம் உனக்கும் எனக்கும் வர வேண்டியது அவசியம். இயேசு இதே விதமான வாழ்க்கை வாழ்ந்து காண்பிக்கக்கூடியவராய் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாய் தன்னை வெளிப்படுத்த துவங்க ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அநேக விதமான மக்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளோடு கூட வந்திருக்கக்கூடிய மக்களையும் கர்த்தர் நேசித்தார். மரித்து போன மக்களையும் கர்த்தர் நேசித்தார். வியாதிப்பட்ட மக்களையும் கர்த்தர் நேசித்தார். குஷ்டரோகிகளையும் கர்த்தராக தேவன் நேசித்தார். இயேசுவுக்கென்று அள்ளி அள்ளி ஊழியத்திற்கு வாரி கொடுத்த மக்களையும் கர்த்தர் நேசித்தார். இவர்களை நேசித்ததை போலத்தான் அவர்களையும் கர்த்தராக தேவன் நேசிக்க ஆரம்பித்தார். இந்த பேதகங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால், பாகுபாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால், பூரண இலக்குகளை உங்களாலும் என்னாலும் அடைய முடிகிறது இல்லை. சில இடங்களில் தங்களுடைய இனத்தாரை தங்களுடைய அதாவது அந்த ஜனங்களை மட்டும் ஒரு கூட்டமாக இணைத்து வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். அவங்க கையில் மட்டும் பொறுப்புகளை தந்துவிட்டு இவெல்லாம் என்னுடைய ஜாதிக்கான, என்னுடைய இனத்தான், ஆகவே இவனுக்கு இந்த காரியங்களை தருகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகின்றார். எல்லா விஷயத்தையும் ஒரு சேர நேசிக்கக்கூடிய ஒரு தன்மைதான் ஆண்டவராகிய தேவனுடைய பூரணமான நிலைகளை உன்னையும் என்னையும் அடையும்படிக்காய் வலியுறுத்தக்கூடிய வழிமுறை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட பேதகங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய வரைக்கும், இப்படிப்பட்ட இன உணர்வுகள், மார்க்க பேதங்கள், இப்படிப்பட்ட அநேக விதமான மக்களுக்கு ஒருவருக்கு ஒரு மாதிரி மற்றவருக்கு ஒரு மாதிரி செய்யக்கூடிய ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய வரைக்கும் இந்த பூரணராகக்கூடிய நிலைகளை உங்களாலும் என்னாலும் எட்ட முடிகிறது இல்லை. கர்த்தருடைய சித்தம் என்ன? பூரணராகும்படி நீங்கள் கடந்து போங்கள். இதெல்லாம் தேவையில்லாத பழுதான காரியம், தேவையில்லாத அழுக்கான நிலை, தேவையில்லாத அநேக விதமான சுபாவ மாற்றமற்ற நிலை, இவைகளுக்காக உங்கள் காலங்களையும் நேரங்களையும் நீங்கள் ஏன் விரயமாக்க வேண்டும்? கர்த்தர் அதான் கேட்கிறாரு. இந்த ஒரு விஷயத்திற்காக நீங்கள் ஏன் மனதை அவைகளின் மேல் நீங்கள் திசை திருப்ப வேண்டும்? நீங்கள் செய்ய வேண்டிய பிரயாணம் வெகு தூரம்.
செய்ய வேண்டிய காரியம் அநேகம் உண்டு. நிறைய விஷயங்களை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு வைத்திருக்கும் பொழுது தேவையில்லாமல் காணப்படக்கூடிய கட்டுக்கதைகளுக்கு நீங்களும் நானும் ஏன் நம்முடைய செவிகளை மெய்யாகவே சாய்த்து கேட்க வேண்டியது அவசியம். கர்த்தர் அதைத்தான் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். நிறைய பேருடைய வாழ்க்கையிலே இன்னும் இந்த மனம் திரும்பக்கூடிய நிலைகள் காணப்படாமல் இருக்கிற ஆரம்பிக்கிறனால தான் இந்த பூரணாகக்கூடிய நிலைகளை எட்ட அவர்களால் ஆகிறதில்லை. ரெண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, பூரணமான நிலைகளில் ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு நிலையை கர்த்தருடைய வேதம் நமக்கு வலியுறுத்தி பேச ஆரம்பிக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 19வது அதிகாரம் 21வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. கொஞ்சம் நிதானமாக வாசிங்க. மத்தேயு 19:21 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். அதற்கு இயேசு நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால், நீ பூரண சர்க்குணம் உள்ளவனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று, போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். பின்பு நீ என்னை பின்பற்றி வா என்றார். கர்த்தருடைய வேதத்தில் என்ன போட்டிருக்கு பாருங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்றால் கர்த்தருக்கென்று சகலத்தையும் தன் வாழ்க்கையிலே அவன் இழக்க வேண்டும். எல்லா காரியங்களையும், என்னுடைய எல்லா விதமான, அதாவது டிக்னிட்டி, என்னுடைய உயர்ந்த அந்தஸ்து, என்னுடைய பொறுப்பு, எல்லா மக்களோடும் கூட சரிசமமாய் பழகாதிருக்கக்கூடிய ஒரு நிலை, என்னுடைய அந்தஸ்துக்கு தாண்டி கீழே இறங்கி போகாதிருக்கக்கூடிய நிலை. கர்த்தருடைய வேதம் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறது? இவைகள் எல்லாவற்றையும் நீ உன்னுடைய வாழ்க்கையை வைத்திருக்கக்கூடிய வரைக்கும் தேவ ராஜ்யத்திற்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு கர்த்தர் சொல்லுகின்றார். கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் இழந்து போகக்கூடிய ஒரு மனிதனாய், எல்லா காரியங்களையும் துறக்கக்கூடிய ஒரு மனிதனாய் நீங்களும் நானும் மாற்றம் அடைய வேண்டியது அவசியம். உங்களுடைய ஆவிக்குரிய நிலைகளிலே இப்படிப்பட்ட காரியங்கள் உருவாக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை போல பூரணமாக காணப்படக்கூடிய நிலைகளை நோக்கி கடந்து போக உங்களாலும் என்னாலும் ஆகும். கர்த்தருக்கென்று எதையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே இழக்கும்படி சம்மதிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய எந்த மனிதனும் ஆவிக்குரிய நிலைகளிலே மெய்யாகவே நிலையாக நிறுத்தப்படக்கூடிய அந்த தன்மைகளை இழந்து போக ஆரம்பித்து விடுகின்றார். கர்த்தர் என்ன ஒரு காரியத்தை வலியுறுத்துகின்றார்? கர்த்தராகிய தேவனுக்காக எதையும் இழக்க நீங்களும் நானும் சம்மதிக்க வேண்டியது அவசியம். ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையை பற்றி நான் இவ்விதமாய் வாசிக்க நேர்ந்தது. ஊழியக்காரனுடைய பேரை நான் துரதிருஷ்டவசமாக நான் மறந்துட்டேன். ஆண்டவராகிய தேவனுக்கென்று வல்லமையாய் ஊழியம் செய்த கர்த்தருடைய ஊழியக்காரர், பெரிய பணக்கார குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர். ஆண்டவராகிய தேவனுக்காக ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கின்ற பொறுப்பை கர்த்தர் அவருடைய கரங்களிலே தர ஆரம்பித்தார். கர்த்தருக்கென்று ஊழியங்களின் ஊடாக கடந்து வர ஆரம்பித்தா ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளை செய்யணும், அநேக விதமான மக்களுக்கு, வியாதிப்பட்ட மக்களுக்கு போய் அநேக விதமான உதவிகளை செய்ய வேண்டும். இந்த குறிக்கோளோடு கூட ஊழியத்திற்குள்ளாக கடந்து போன பொழுது கர்த்தர் அந்த மனுஷனோடு கூட திட்டமாய் ஒரு வார்த்தையை பேச ஆரம்பித்தார். என்ன வார்த்தையை பேசினார்? மகனே, நீ ஊழியம் செய்கிறது ஏழை எளிய மக்களுக்கு ஒரு புறமாய் இருந்தாலும் அநேகம் வியாதிப்பட்ட மக்களுக்கு, குறிப்பாக குஷ்டரோகிகளுக்கு மத்தியிலே போய் நீ ஊழியங்களை செய்ய வேண்டும். சின்ன வயசுலேருந்தே இந்த மனுஷனுக்கு குஷ்டரோகம் என்று சொன்னால் ஒரு அருவருப்பு, ஒரு விதமான வெறுப்பு சார்ந்த ஒரு நிலை. அவங்க பக்கத்திலே கூட போக மாட்டார். ஆனால் ஆண்டவராகிய தேவன் அவருக்கு தந்த ஊழியம் குஷ்டரோகிகளின் மத்தியிலே ஊழியங்களை செய்ய வேண்டும். ஒரு முறை கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படிக்காக குஷ்டரோகம் இருக்கக்கூடிய அநேக விதமான மருத்துவமனைகளில் கடந்து போய் ஏராளமான குஷ்டரோகிகள், சில பேருக்கு கையெல்லாம் அழுகி போன ஒரு நிலை, மூக்கெல்லாம் அழுகி போன ஒரு நிலை, கன்னங்களெல்லாம் அப்படி கீழே அப்படி இறங்கி அப்படி அநேக விதமான புழுக்கள் ஆய்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. இப்படி இருக்கக்கூடிய ஏராளமான குஷ்டரோகிகள் நிற்கக்கூடிய நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணி கொண்டு வர ஆரம்பிச்சார். அதில் அநேக விதமான குஷ்டரோகிகள் கர்த்தராகிய தேவனை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. முடிவு நேரம் வந்த பொழுது எல்லா விதமான மக்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார். மேடையிலேருந்தே ஜெபிக்க ஆரம்பித்தார். கையெல்லாம் நீட்டி ஜெபிக்கலை. ஏன்னா குஷ்டரோகம் எங்கே மேலே பற்றுமோன்னு சொல்லக்கூடிய ஒரு பயம், ஒரு அருவருப்பு. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே பிரசங்கம்லாம் பண்ணி முடிச்சாச்சு. மேலேருந்து ஸ்டேஜிலிருந்து இறங்கி முடிச்சுட்டு, அந்த ஜெபம்லாம் பண்ணி முடிச்சுட்டு இறங்கி வரக்கூடிய நேரத்தில் ஒரு குஷ்டரோகி ஒருவன், அவனுடைய மூக்கெல்லாம் இல்லை, அவனுடைய கையெல்லாம் பாதிதான் இருக்கிறது. எல்லா விதமான காரியங்களின் உறுப்புகள் எல்லாம் வழிந்து போன ஒரு நிலைமையிலே காணப்படக்கூடிய குஷ்டரோகி வேகமாய் ஓடி வந்து இந்த ஊழியக்காரன் அப்படியே கட்டி பிடிச்சிட்டார். அவருக்கு தாங்கவே முடியல. ஐயோ, நான் என்ன ஒரு காரியத்தில் தொடக்கூட கூடாதுன்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன், என்னை கட்டி சேர்ந்து பிடித்து விட்டாரே என்று சொல்லக்கூடிய நிலை, ஒரு அருவருப்பு அவருடைய மனதிற்குள் காணப்படக்கூடிய அந்த நேரத்தில் ஒரே ஓட்டமாய் ஓடி போய் வீட்டில் போய் நம்ம முதல் காரியம் ஸ்நானம் பண்ணிவிட வேண்டும், குளிச்சிடணும் என்று சொல்லி ஓடி வரக்கூடிய நேரத்தில் கர்த்தராகிய தேவன் அவரை தடுத்து நிறுத்தினார்.
குஷ்டரோகிகளுக்கு மத்தியிலே நீ ஊழியம் பார்த்த, ஆனால் ஒரு குஷ்டரோகி வந்து உன்னை கட்டி அணைக்கும் பொழுது உன்னால் அவனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எத்தனை குஷ்டரோகிகளை நான் சுகமாக்கினேன். இந்த ஒரு மனிதனுடைய தொடுதல் அருவருப்பை உருவாக்குகிறது. உண்டானால் இந்த ஊழியத்தை உன்னால் எப்படி திறம்பட செயல்படுத்த முடியும்? முதல் காரியம், நீ உன்னை தாழ்த்த வேண்டும். என்னுடைய விருப்பத்திற்கு உன்னுடைய நினைவுகள் எல்லாம் வளைக்கப்பட ஆரம்பித்தால்தான் இந்த ஊழியத்தை திறமையாய் செயல்படுத்த முடியும் என்கிறதை பற்றி கர்த்தராக தேவன் கடிந்து கொண்ட பொழுது அந்த மனிதன் அந்த நினைவை மாற்றி மறந்து மீண்டும் அந்த ஆஸ்பத்திரி நோக்கி கடந்து போனான். கடந்து போன மாத்திரத்தில் எல்லா குஷ்டரோகிகளும், ஐயா இப்போ தானே நீங்கள் பிரசங்கம் பண்ணிட்டு போனீங்க, என்ன விஷயமாக வந்திருக்கிறீர்கள்? எல்லா குஷ்டரோகிகளையும் இந்த மனிதனே போய் கட்டி சேர்ந்து பிடிக்க ஆரம்பித்தார். என் தேவனாகிய கர்த்தர் இவர்களெல்லாம் நேசிக்கும் பொழுது நான் ஏன் இப்படிப்பட்ட மக்களை நேசிக்க கூடாது? இவர்கள் மேல் கர்த்தராகிய தேவன் கரிசனை உள்ள ஒரு தேவனாய் இருக்கும் பொழுது நான் ஏன் இவர்களை குறித்து அருவருப்பு கொள்ள வேண்டும்? எத்தனை விதமான காரியங்களிலே நீங்களும் நானும் நம்மை அறியாத மார்க்க பேதங்களை உள்ள வச்சிருக்கிறோம். எத்தனை விதமான காரியங்களிலே சகலத்தையும் இழக்காதிருக்கக்கூடிய அநேக விதமான தன்மைகள் நான் என்னுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிறேன். என்னுடைய டிகிரிட்டியை விட்டு நான் கீழே இறங்க மாட்டேன். என்னுடைய ஊழியத்தில் அநேக விதமான மக்கள் என்னை பார்க்கலாமே தவிர நான் போய் எவனையும் நான் சந்திக்க மாட்டேன். எத்தனை விதமான மக்களுடைய காரியங்களிலே தன்னை உயர்த்தக்கூடிய நிலை. கர்த்தராகிய தேவன் இதே விதமான சிந்தனையை வைத்திருக்கிறது. உண்டானால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது எப்படி? அவர் வானத்திலிருந்து இறங்கி வராமல் என்னை சந்திக்க ஜனங்களெல்லாம் அங்கே வரட்டும் என்று சொல்லி கர்த்தர் அதே இடத்தில் இருக்கிறது. உண்டானால் நீயும் நானும் ரட்சிப்பினுடைய திட்டத்தை பெற்றிருக்கிறது எப்படி? கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல சகலத்தையும் இழக்கக்கூடிய நிலைகளுக்கு பெயர்தான் பூரணமான நிலை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இந்த வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையிலே அநேக விதமான பொருளையும் பொன்னையும் ஆஸ்தியும் வைத்திருக்க ஆரம்பித்தான். எல்லா கற்பனைகளையும் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தால், கைக்கொள்ள ஆரம்பித்தால் போதுமானதாக இருக்கும் என்று சொல்லி, இனி எந்த விதமான தடையும் இல்லையப்பா, நீ பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக வந்துவிட முடியும் என்கிறதை பற்றி கர்த்தராகிய தேவன் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக அந்த வாலிபனை மெச்சி பேசிவிடுவார் என்பதற்காக வந்து இந்த வாலிபன் தன்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் பேச துவங்கினான். கர்த்தராகிய தேவன் அவனை பார்த்தார். அவனுடைய நிலைகளிலே காணப்படக்கூடிய பூரணராக்கப்படக்கூடிய நிலைகளுக்கு தடையாய் காணப்படக்கூடிய தன்மை எது என்கிறதை ஆராய்ந்து பார்த்த கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், சிறு வயது முதற்கொண்டு கை கொண்ட ஒவ்வொரு விதமான விஷயங்களும் ரொம்ப நல்லது. ஆண்டவராகிய தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் ரொம்ப நல்லது. கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக அவருடைய ஆலயத்திலே சென்று சேர்கிறது ரொம்ப நல்லது. எல்லா காரியமும் நல்ல ஒரு காரியமாக இருந்தாலும் கர்த்தருக்கென்று இன்னும் நீ எதையும் நீ இழக்காமல் இருக்க ஆரம்பிக்கிறாயப்பா. இவைகளை எல்லாம் நீ இழக்க ஆரம்பித்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கக்கூடிய தகுதி பெறக்கூடிய பூரணத்துவத்தை ஏற்ற உன்னால் ஆகும் என்கிறதை ஆண்டவராகிய தேவன் பேச துவங்கினார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருக்கென்று எதையும் இழக்காமல் இந்த உலகத்திலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உன்னாலும் என்னாலும் ஆகிறதில்லை. கர்த்தராகிய தேவனுக்கென்று நீயும் நானும் இழந்தது என்ன? கர்த்தராகிய தேவனுக்கென்று நீயும் நானும் ஓடின ஓட்டம் என்ன? கர்த்தராகிய தேவனுக்கென்று எவைகளையெல்லாம் தூக்கி எறிய துவங்க ஆரம்பித்தோம். எவைகளை நான் என்னுடைய ஆண்டவராகிய தேவனுக்கென்று விடும்படிக்காய் ஒப்புக் கொடுக்க துவங்கினேன். இந்த உலகத்திலே காணப்படும் எல்லா விதமான நிலைகளை விட்டு நான் கீழே இறங்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய, என்னை பற்றி மெச்சக்கூடிய காரியங்களை விட்டு நான் மெய்யாகவே இறங்கி வந்திருக்கிறதற்கு பேர்தான் பூரணம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கென்று இழந்த காரியங்கள் எது என்கிறதை நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். இனி ஒரு முக்கியமான காரியத்தை பற்றி நாம் கற்றுக்கொள்ளலாம். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 4:11 சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். அது என்ன சொல்கிறது என்று பாருங்கள். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சிக்கு அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் அந்த இடத்துல வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியினுடைய அளவுக்கு தக்கதான பூரண புருஷன். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற வண்ணமாய் கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக அநேக விதமான பழிகாரர்கள், பாவிகள், அநேக விதமான துரோகிகள், அநேக விதமான துர்க்கரீகான காரியங்கள் யாவற்றையும் செய்யக்கூடிய மக்களுடைய கூட்டங்கள் நிறைந்த காலத்திலும் கூட எல்லா மக்களையும் ஆண்டவராகிய தேவன் ஒரு சேர நேசித்து எல்லா மக்களுக்கும் ஒரே விதமான காரியங்களை கர்த்தராகிய தேவன் பகிர்ந்தளிக்க துவங்க ஆரம்பித்தார். அதில் ஆண்டவராகிய தேவன் எந்த விதமான மார்க்க பேதங்களையும் உருவாக்காமல் எல்லா மக்களுக்கும் தேவையான காரியங்களை தந்ததை போல நிறைவான நிலை
உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வர வேண்டியது அவசியம். நிறைவான வளர்ச்சி ஆண்டவராக தேவனை போன்ற ஒரு நிறைவான ஒரு வளர்ச்சி, துக்கத்தையும் இந்த சந்தோஷமான நிலைகளையும் ஒரு சேர பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம். துக்கப்படக்கூடிய நேரத்தில் மகா உடைந்து போன ஒரு நிலையோடு கூட சந்தோஷப்படக்கூடிய நேரத்திலே ஆண்டவராக தேவன் பரவசம் அடையக்கூடிய நிலைகளிலே இல்லை, எல்லா காரியங்களையும் ஒரே விதமாய் ஆசரிக்கக்கூடிய இயேசுவை போல துக்கத்தினுடைய காரியங்கள் வந்த பொழுது அவர் துவண்டு போகல, சந்தோஷத்தினுடைய காரியங்கள் வந்த பொழுது அவர் அகமகிழ்ந்து களிகூறவில்லை. ஆண்டவராக தேவன் எல்லா விஷயங்களையும் ஒரே மாதிரியாக அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டதைப் போல உங்கள் வாழ்க்கையிலும் அந்த வளர்ச்சியினுடைய நிலைகளின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி எதை நமக்கு வலியுறுத்தி பேச ஆரம்பிக்கிறது? ஆண்டவராகிய தேவன் எல்லா விஷயங்களையும் ஆராய்ந்து நிதானித்து பார்க்கக்கூடியவராய் இருக்க ஆரம்பித்ததினாலே எந்த மனிதனும் யாரும் அவருக்கு ஆலோசனை சொல்ல வேண்டியதாகவே இருக்கவில்லை. அவருடைய வழியை ஆண்டவராகிய தேவனுடைய ஆதீனத்திலிருந்து இயேசுவை அமர்ந்திருந்து பெற்றுக்கொள்ள ஆரம்பித்திருந்தார். யாரும் அவருக்கு வழிகாட்டியாய் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராகிய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை அவரே நேரடியாய் கேட்டு தெரிந்து கொள்ள ஆரம்பித்ததினாலே ஒருவனும் இதுதான் பிதாவாகிய தேவனுடைய விருப்பம் என்கிறதை பற்றி இயேசுவோடு கூட பேச வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிற்று. சகல விஷயத்திலும் நிறைவான ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் பண்ண மக்கள் தேவை. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சுட்டி காண்பிக்கக்கூடிய அநேக விதமான தீர்க்கதரிசிகள் தேவை. இன்றைக்கு வரக்கூடிய மகா பெரிய பிரச்சனைக்குரிய காரியங்களை பற்றி பேசக்கூடிய அநேக விதமான கடைசி கால எழுப்புதல் ஊழியக்காரர்கள் உங்களுக்கு எனக்கு தேவைப்படுறாங்க. ஆனால் இயேசு வாழ்ந்த அந்த காலங்களிலே இயேசுவுக்கு யாரும் தேவைப்படவில்லை. ஏனென்றால் பிதாவாகிய தேவனோடு கூட அவரே நேரடியான தொடர்பு கொள்ளக்கூடியவராய் நிறைவான நிலைகளை எட்டக்கூடிய ஒரு தேவனாக அவர் விளங்க ஆரம்பித்ததினாலே யாரும் அவருக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியத்தை அவர் தன்னுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த நிறைவான வளர்ச்சியின் நிலை உங்களுக்கும் எனக்குள்ளும் வர வேண்டியது அவசியம். எல்லா விதமான காரியங்களையும் பற்றியதான அறிவு உள்ளவனாய், எல்லா விதமான காரியங்களை பற்றியதான உணர்வுள்ளவனாய், எல்லா விதமான காரியங்களை பற்றி அறியக்கூடிய ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நிதானிக்கக்கூடிய ஒரு மனிதனாக நீயும் நானும் உருவாக்கப்படக்கூடிய நிலைக்கு பெயர்தான் நிறைவான வளர்ச்சியினுடைய அனுபவம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. ஆவிக்குரிய நிறைவான வளர்ச்சி என்றால் எதை ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 2வது அதிகாரம் 40வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொன்னது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 40வது வசனத்தை சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே அது பலன் கொள்ள துவங்கிட்டு. எப்படி சொல்றாரு பாருங்க, பிள்ளை வளர்ந்து சரீரத்தை தான் பலன் கொள்ள ஆரம்பிக்கும். அப்படித்தான் உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சரீரத்துக்கு தேவையான நிறைய புஷ்டியான காரியங்களை கொடுப்பாங்க. பிள்ளையினுடைய வளர்ச்சிக்கு தேவையான ஆகாரங்களை கொடுக்கறதுனால பிள்ளை வளர்ந்து எல்லா விதமான காரியங்களையும் தன்னுடைய சரீரத்துக்குரிய காரியங்கள் யாவற்றையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவைகள் தங்களுடைய வாழ்க்கையை வளர்கிறது இயல்பு. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய வசனம் என்ன சொல்லுது பாருங்க, பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டதாம். அப்படி என்றால் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையினுடைய அடிப்படையிலே முதல் காரியம் ஆவியிலே பலன் கொள்ளக்கூடிய தன்மைக்கு பெயர்தான் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி என்று கர்த்தருடைய வேதத்தில் பார்க்கிறோம். ஆவியிலே பலன் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, சகல காரியங்களையும் வரக்கூடிய விஷயங்களை முன்பதாகவே புரிந்து கொள்ளக்கூடிய நிலை, வரக்கூடிய பிரச்சனைகளை முன்பதாகவே அறிந்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை, வரக்கூடிய ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை அறிந்து அந்த காரியங்களுக்கு தப்புவிக்கப்படக்கூடிய ஒரு நிலை, இவைகள் எல்லாம் ஆவிக்குரிய பலமாக உங்களுக்கும் எனக்கும் கொள்ள துவங்க ஆரம்பித்து விடுகிறது. அதைத்தான் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையை வலியுறுத்த ஆரம்பிக்கின்றார். யாராச்சும் பின்னால் இருந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஜெபிச்சியா, நீ பைபிள் வாசியா, நீ ஊழியத்தினூடாக கடந்து போக ஆரம்பிச்சாயா, ஆண்டவராகிய தேவனுக்குரிய அந்த பரிசுத்தமான நிலைகளில் நீ கடந்து போக துவங்க ஆரம்பித்தா, யாரும் உனக்கு சொல்ல வேண்டாம். ஆவியிலே பலன் உன்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் தானாய் அந்தந்த காரியங்களுக்கு ஏற்ற இயக்கம் உன் வாழ்க்கையிலே வருகிறதை கண்கூடாக உன்னாலும் என்னாலும் பார்க்க முடியும். வரக்கூடிய சாத்தானுடைய ஒவ்வொரு தந்திரங்களை அலசி ஆராய்ந்து பார்க்க உன்னால் ஆகும். வரக்கூடிய மகாபெரிய அழிவுக்குரிய காரியங்களை ஆராய்ந்து பார்க்க உன்னாலும் என்னாலும் ஆகும். கர்த்தராகிய தேவனுடைய மனதின் ஒவ்வொரு உள்ளிந்திரியமான காரியங்களை விளங்கிக் கொள்ள உன்னாலும் என்னாலும் ஆகும். இதுதான் இந்த கடைசி கால உலகத்திற்கு தேவை என்று கர்த்தராகிய தேவன் உனக்கும் எனக்கும் வலியுறுத்த ஆரம்பிக்கின்றார். காலங்களை பற்றி ஆண்டவராகிய தேவன் பேசிக்கொண்டு வரக்கூடிய அந்த நாட்களிலே ஆண்டவராகிய தேவன் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக சொல்லுகின்றார். எருசலேமை குறித்து கர்த்தராகிய தேவன் சொல்லும் பொழுது, உன்னை சுற்றிலும் வளைந்து கொண்டு உனக்கு விரோதமாய் மதிலை போட்டு எல்லா விதமான ஜனங்களும் அந்நியர்கள் தங்கள் கால்களினால் உன் இடத்தை மிதிப்பார்கள் என்று கர்த்தராகிய தேவன் பேச ஆரம்பித்தார்.
வரக்கூடிய எத்தனையோ வருஷத்திற்கு பின்புதான் நடைபெறக்கூடிய தன்மைகளை கர்த்தர் பேசினதுடைய முகாந்திரம் என்ன? ஆவிக்குரிய தன்மைகளிலே ஒரு தெளிவான ஒரு பார்வை. என்ன நடக்க போகிறது, என்ன காரியம் உருவாக்கப்பட போகிறது, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இந்த ஆலயங்கள் எல்லாம் இடித்து தரைமட்டமாய் தாழ்த்தப்பட்டு போக போகிறது. கர்த்தர் பேசினார். என்னென்ன விதமான காரியங்களை கர்த்தர் பேசினாரோ அவைகள் எல்லாம் அச்சு பிசகாமல் அப்படியே உருவாக்கப்பட்டதின் முகாந்திரம் என்ன? காலங்களை அறியும் ஆவியிலே காணப்படக்கூடிய பலம் வாய்ந்தவராய் இயேசு தன்னுடைய வாழ்க்கையை வாழ துவங்க ஆரம்பித்ததுதான் காரணம். இன்றைக்கு உலகத்திலே காணப்படக்கூடிய நிலைகளை பற்றி யாராகிலும் சொன்னால் நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். யாராலும் பேசினால் இந்த காரியங்கள் எல்லாம் இந்த கடைசி காலத்தை பற்றியதான நிலைகளை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக வலியுறுத்தி சொல்ல ஆரம்பிக்கிறது. இப்படி சொன்னா நம்ம புரிந்து கொள்கிறோமே தவிர நம்மை அறியாத ஒரு உணர்வு நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது இல்லை. கர்த்தர் சொல்லுகின்றார், ஆவிக்குரிய பலம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் உங்களை அறியாத உள் உணர்வு, உங்களை அறியாத ஆவிக்குரிய எழுப்புதலின் நிலை, உங்களை அறியாமல் கற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா விதமான தன்மைகளை பற்றியதான சூழ்நிலைகளை அறியக்கூடிய அறிவுள்ளவனாய் நீயும் நானும் உருவாக்கப்பட ஆரம்பித்து விடுகின்றோம். கர்த்தராகிய தேவனுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியின் ரகசியம் இதை சார்ந்ததாகவே காணப்பட ஆரம்பித்தது. இன்னொரு காரியத்தை பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கொலோசியர் 2வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்கள் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்து ஏறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றிக் கொள்ளாமல், சரீரம் முழுவதையும் ஆதரிக்கக்கூடிய தலையை பற்றிக் கொள்ளாமல் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். ஆவிக்குரிய வளர்ச்சி என்கிறது தலையாகிய கிறிஸ்துவை நாம் சார்ந்து கொள்ளணுமா? அதைத்தான் நான் பற்றிக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய தேவனை தவிர்த்து இந்த உலக ரீதியாக காணப்படும் ஏதாகிலும் உன்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் ஆக்கிரமிக்கிறது உண்டானால், சில பேருக்கு சபைதான் விக்கிரகமாய் இருக்கும், சில பேருக்கு மக்கள் தான் விக்கிரகமாய் காணப்பட ஆரம்பிக்கும், சில பேர் தன்னுடைய குடும்பத்தை விக்கிரகமாய் பாவிக்கிறதை பார்க்க முடியும், சில பேருக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கைகள் தான் விக்கிரகமாய் காணப்படுகிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, தலையாகிய கிறிஸ்துவை தவிர எதையாகிலும் நீ பற்றி சார்ந்து கொள்கிறது உண்டானால் ஆவிக்குரிய முழுமையான தன்மைகளை நீ இழந்து போக ஆரம்பிச்சிருவேன். ஆவிக்குரிய காரியங்களுக்கு ஏற்ற வளர்ச்சியின் ஊடாக கடந்து போக உன்னாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. இந்த சரீரமாகிய இந்த எல்லா விதமான இணைப்புகளும் தலையாகிய கிறிஸ்துவை மட்டும் சாரக்கூடியதாய் விளங்க வேண்டியது அவசியம். நம்முடைய சரீரத்தை கர்த்தராகிய தேவன் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த காலங்களிலே இந்த சரீரம் எதை சார்ந்ததாய் காணப்படுகிறது? எதற்கு இந்த சரீரம் மெய்யாகவே கீழ்ப்படியக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரீரம் தன் இஷ்டத்தின்படி நடக்கிறது இல்லை. தலையிலே காணப்படக்கூடிய அறிவாகிய மூளை எதை அதற்கு உத்தரவாக தருகிறதோ அதற்கே முழுவதும் கீழ்ப்படுகிறதை போல தலையாகிய கர்த்தராகிய தேவனை உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இறுக பற்றிக்கொண்டு அவரை சார்ந்திருக்கக்கூடிய அனுபவத்திற்கு பெயர்தான் ஆவியிலே பலம் அடைந்த ஒரு அனுபவம். அவர் என்ன கட்டளை கொடுக்கிறார்? இந்த சரீரம் தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு சரீரம் அல்ல. இவைகளுக்கு உரிய இயக்கத்திற்குரிய எல்லா காரியங்களும் தலை அறிவிலிருந்தே புறப்பட்டு வர ஆரம்பிக்குது. எல்லா விதமான காரியங்களுக்கும் தேவையான ஆர்டர்ஸ், உத்தரவுகள் எல்லாம் தலை அறிவிலிருந்தே தோற்றமாக வந்து ஒவ்வொரு உறுப்புகளையும் அது இயக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. இதே மாதிரி தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் இயக்கம், ஆவியிலே காணப்படக்கூடிய பலம் எதை பொறுத்து அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது? கிறிஸ்துவாகிய தேவனை சாரக்கூடிய ஒரு அனுபவம், தலையாக அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம். அவர் என்னை என்ன மாதிரி இயக்குகின்றார்? என் இஷ்டத்தின்படி ஓடக்கூடிய ஓட்டம் அல்ல, என் இஷ்டத்தின்படி நான் நடக்கக்கூடிய நடக்கையின் படி அல்ல. தலையாகிய கர்த்தர் என்னை எப்படி இயக்குகின்றார்? அவைகளின்படி இயங்கக்கூடிய நிலைக்கு பெயர்தான் ஆவியின் பலம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. அந்த வசனத்தை திரும்ப ஒரு தடவை வாசிங்க. கொலோசியர் 2வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்கள் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகள் வரக்கூடிய காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளினுடைய பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் தேவனுடைய வளர்ச்சியாய் வளர்ந்து ஏறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல், சரீரம் முழுவதையும் ஆதரிக்கக்கூடிய தலையை பற்றி கொள்ளாமல். எப்படி சொல்றாரு பாருங்க. இவைகள் எல்லாவற்றிற்கும் ஆதரவு தருகிறது தலைதான்.
தலை இழந்துட்டோம்னா எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கை விட்டு போக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கே தெரியும், ஒரு மனுஷனுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் நல்ல முறையாக இயங்க ஆரம்பிக்கக்கூடிய உறுப்புகளாக இருந்தாலும் தலையை மட்டும் ஒருத்தர் வெட்டி எடுத்துட்டு போயிட்டார் வச்சுங்களேன், இந்த உடல் உறுப்புகளினால் என்ன பிரயோஜனம் உண்டு? யோசிச்சு பாருங்க. இந்த தலைக்குரிய மகிமை, தலையை இந்த சரீரம் பற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது உண்டானால், இந்த எல்லா விதமான வளர்ச்சிக்கும் உகந்த தலையாகிய இந்த தலையாகிய எல்லா விதமான காரியங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளாது இருக்கிறது உண்டானால், ஆவிலே பலமாக வாழ்க்கை வாழுகிறது எப்படி? கர்த்தர் அதை தான் சொல்ல ஆரம்பிக்கின்றார். நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையில தலை என்று அழைக்கப்படக்கூடிய கிறிஸ்துவுக்கு கொடுக்கக்கூடிய மகிமையை கொடுக்கிறது இல்லை. தங்கள் மனம் போன போக்கின்படியே நடந்து, சரீர உறுப்புகளை தங்கள் மனம் போன போக்கின்படியே மெய்யாகவே பிரவேசிக்க செய்து, சரீர உறுப்புகளுக்கு தேவையான கட்டளைகளை தங்கள் மனம் போன போக்கின்படி இயக்கத்திற்கு உட்பிரவேசிக்க செய்து, தங்களுடைய இஷ்டத்தின்படி நடக்கக்கூடிய எந்த விதமான மனிதனும் ஆண்டவராகிய தேவனுடைய பூரணமான நிலைகளை அடையக்கூடியவனாய் அல்ல. கிறிஸ்துவின் பூரண அந்த வளர்ச்சி எப்படிப்பட்ட வளர்ச்சி? தலையாகிய பிதாவை இயேசு கிறிஸ்து சார்ந்தவராய் காணப்பட ஆரம்பித்தார். அவராக தன் வாயை திறந்து ஒன்றையுமே பேசல. எதை பேச வேண்டும் என்று சொன்னாலும் பிதா அவருக்கு என்ன பேசும்படி சொன்னாரோ, என்ன காரியங்களை இயக்கும்படி கட்டளைகளை கொடுக்க ஆரம்பித்தாரோ, அதை தவிர தானாக அவர் எந்த ஒரு இயக்கத்தின் ஊடாக கடந்து போகவே இல்லை. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பிதாவாகிய தேவன் தான் இயேசு கிறிஸ்துனுடைய தலை அறிவாக காணப்பட ஆரம்பித்தார். அவருக்கு பிதாவாகிய தேவன் என்ன கட்டளைகளை போட ஆரம்பித்தாரோ, இயேசுவை பார்த்து பிதாவாகிய தேவன் பேசியிருப்பார். என்ன பேசியிருப்பார்? இந்த பெதஸ்தா குளத்தை நோக்கி கடந்து போகின்றேன். பெதஸ்தா குளத்திலே எத்தனை விதமான வியாதிப்பட்ட மக்கள் உட்கார்ந்திருப்பாங்க. அதிலே யாரையும் நீர் போய் சுகப்படுத்தாமல் 38 வருஷமாய் படுத்த படுக்கையாய் கிடக்கக்கூடிய அந்த மனிதனை மட்டும் நீர் போய் சுகமாக்க வேண்டும். தலையாகிய பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு கட்டளை கொடுத்த பொழுது அவர் எதையும் கவனியாமல், அப்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கத்திருப்பாங்க. இயேசு இந்த 38 வருஷம் வியாதிப்பட்ட மனுஷனை சுகமாக்கி முடித்த பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய வியாதிப்பட்ட மக்கள் எல்லாம் இயேசுவை சூழ வந்திருப்பாங்க. ஐயா, எங்களையும் காப்பாற்ற வேண்டும், நானும் வருஷக்கணக்காக உட்கார்ந்து இருக்கிறேன், எனக்கும் இந்த அற்புதமான காரியங்களை செய்ய வேண்டும். தலையை விட்டு சுயமா இயேசு கிறிஸ்து இயங்கல. பாத்தீங்களா? தலையாகிய பிதாவாகிய தேவன் கொடுத்த கட்டளைகளை மீறி தன் இஷ்டத்தின்படியே காரியங்களை உருவாக்கல. அந்த மனிதனை மட்டும் சொஸ்தமாக்கின இயேசு கிறிஸ்து அந்த இடத்தை விட்டு கடந்து போக ஆரம்பித்து விட்டார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பலம் எதை பொறுத்து அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது? நீயாய் சுயமாய் யோசிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலட்சியம் உள்ளவனாய் மாற்றப்பட ஆரம்பிச்சிருவேன். உன்னுடைய ஆவிக்குரிய பலம் எல்லாவற்றையும் தொலைத்து போட ஆரம்பித்து விடுவாய். தலையாகிய கர்த்தரோடு கூட இசைந்த ஒரு அனுபவம். இன்னும் ஒரு விளக்கத்தை கூட உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்களேன். அதாவது இந்த ட்ரெயின் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ட்ரெயினில் பாம்பேயோ கல்கட்டாவோ அல்லது மற்றபடி டெல்லிக்கோ இந்த மாதிரி நீங்கள் கடந்து போகக்கூடிய நேரங்களில் இந்த ரயில் பெட்டிகளை சுத்தப்படுத்தக்கூடிய நிலை, என்ஜின் மாட்டப்படாது இருக்கக்கூடிய நிலைகளில் அப்போது ஃபேன்லாம் இயங்கி கொண்டிருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான லைட்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் என்ஜின் பொருத்தப்படக்கூடிய நேரத்தில் அந்த பெட்டிகளுக்கு தங்களை அறியாத ஒரு மாற்றம் வருகிறதை பார்க்க முடியும். முதல்ல இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஃபேன் தான் இப்போ அந்த என்ஜின் மாட்டப்பட்ட உடனே அதனுடைய இயக்கத்தினுடைய வேகம் அதிகரிக்கிறதை பார்க்க முடியும். அதனுடைய லைட்டினுடைய பிரகாசம் அதிகரிக்கிறத பார்க்க முடியும். இதே மாதிரி தான் தலையாக கிறிஸ்துவை பற்றி கொள்ளாமல் நீங்களாக இயங்க முடியும். ஆனால் அந்த இயக்கத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த நம்மால் ஆகிறது இல்லை. கர்த்தர் என்ன சொல்லுகின்றார்? அந்த என்ஜின் இணைக்கப்படக்கூடிய நேரத்தில் எத்தனை இயக்கத்தை அந்த ரயில் பெட்டிகள் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது. நிற்கக்கூடிய இடத்திலேயே காணப்படக்கூடிய அந்த பெட்டி இயங்கி வேறொரு ஊரை நோக்கி கடந்து போகக்கூடிய நிலைகளை பெறுகிறதனுடைய முகாந்திரம் எங்கிருந்து வருகிறது? இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய இணைப்பாகிய ரயில் என்ஜின்கள் அல்லவா? அதே மாதிரி தலையாகிய கர்த்தர் தான் உன்னையும் என்னையும் இயக்கும்படி நான் என்னை ஒப்புக் கொடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் என்னை அவர் இயக்கி 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 செயற்கரிய காரியங்களை நோக்கி அழைத்து கொண்டு போகிறதை கண்கூடாய் நான் என் வாழ்க்கையிலே கட்டாயமாய் விளங்கிக் கொள்ள முடியும். அந்த இணைப்பை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்கிறது தான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் பலம். கர்த்தரையே சார்ந்து கொள்கிறதால் ஆவிக்குரிய வாழ்க்கையின் பலம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயத்தை பாருங்க. பூரணராகும்படி கடந்து போகக்கூடிய ஒரு மனுஷனுடைய நிலைகளில் எந்த விஷயத்திலே நான் என்னுடைய நிலைகளிலே நான் கடந்து போக வேண்டும்? தேவனாகிய கர்த்தருடைய சித்தத்தை அறியக்கூடிய ஞானம். ரெண்டாவது கர்த்தருடைய விருப்பம் என்ன அப்படின்னு பாருங்க. எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 10வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தை எனக்கு சொல்லுகிறது. எபிரேயர் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை சற்று நிதானமாய் வாசி.
வாசிக்க கேளுங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய இரண்டாவது விருப்பம் என்ன? முதல்ல நம்ம பார்த்தோம், கர்த்தருடைய சித்தத்தை அறியக்கூடிய ஞானம். முதல் சித்தம் பூர்ணராகும்படி நாம் கடந்து போக வேண்டும். இரண்டாவது கர்த்தருடைய விருப்பம் என்ன அப்படின்னா, வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி அவரை போல நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்றப்பட வேண்டும். சிந்தனையில் கூட மாசு மறுவற்ற ஒரு தன்மை, நினைவுகளில் கூட, பார்வையில் கூட, நம்முடைய வார்த்தையில் கூட, நம்முடைய தோற்றங்களில் கூட எந்த விதமான அப்பழுக்கும் இல்லாத ஒரு நிலையோடு கூட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான சித்தமான ஒரு வழி என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. தேவனுக்கு பிரியமான சித்தம் என்றால் என்ன? பல தரப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையிலே உள்ளத்தின் ஆழத்தில் பல விதமான நிலைகளை உள்ளே அடக்கி கொண்டு வெளியரங்கமாய் மாயமாலமாய் நடிக்கக்கூடிய நிறைய மக்களுடைய நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். நிறைய ஆவிக்குரிய மக்கள் என்கின்ற பேரில் உலக ரீதியான காரியங்களிலே சிக்குண்ட மக்கள், அநேகம் விதமான தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை செய்யக்கூடிய நிலைகளிலே சிக்குண்ட ஆவிக்குரிய மக்கள், பேரை பார்த்த ஆவிக்குரிய மக்கள், பெரிய பெரிய பேரு போட்டிருப்பாங்க. கர்த்தராகிய தேவனுக்கு நான் அந்த ஊழியம் பார்க்கிறேன், இந்த ஊழியம் பார்க்கிறேன், அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறேன்னு சொல்லுவான். ஆனால் அந்தரங்கத்திலே அநேக விதமான அவனை அறியாத பாவ கட்டுகளிலே பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய எத்தனை பேரை நான் உங்களுக்கு இனம் காண்பிக்க முடியும்? வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி உள்ளத்தின் ஆழ்த்திருந்து வரக்கூடிய அந்த பரிசுத்தமாகுதல் வெளியரங்கமான நடிக்கக்கூடிய அந்த வாழ்க்கையின் படி அல்ல, அந்தரங்கமான நிலைகளிலே உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் பரிசுத்த நிலை, உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தேவன் பிரியப்படக்கூடிய நிலை, அந்தரங்கத்திலே என்னுடைய நினைவுகளில் கூட பாவம் செய்யாதிருக்கக்கூடிய தன்மை சுபாவம் என் வாழ்க்கையிலே வருகிறது தான் ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. முகத்துக்கு முகமாக மனுஷனுக்கு முன்பதாக நீங்கள் நடிச்சிடலாம். மனுஷனுக்கு முன்பதாக நடிக்கக்கூடிய காரியங்களை மனிதர்கள் உண்மை என்று சொல்லி நம்பி அப்படி உங்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு ஊழியக்காரனை பார்க்க எங்களால் முடியாது, இந்த மாதிரி ஒரு பரிசுத்தமானை பார்க்க எங்களால் முடியாது, இந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தைகளில் ஆழ்ந்த காரியங்களை எங்களோடு கூட பேசக்கூடிய வல்லமை பெற்ற ஊழியக்காரனை எங்கும் எங்களால் சந்திக்க முடியாது. ஈஸியாக மக்களை ஏமாத்திடலாம், ஈஸியாக காரியங்களை சொல்ல ஆரம்பிச்சிடலாம். ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, உள்ளத்தின் ஆழங்களை பார்க்கக்கூடிய கர்த்தர், உள்ளத்தின் எல்லா அடிஸ்தானங்களை பார்க்கக்கூடிய கர்த்தருக்கு முன்பதாக உன் பரிசுத்த நிலைகளை நீ காத்துக்கொள்ள வேண்டும். நல்ல ஒரு உதாரணமாக வேதத்திலிருந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அப்போ தான் எளிதாக உங்களாலும் என்னாலும் புரிந்து கொள்ள முடியும். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்களாம். அதில் மூத்த பையன் அப்பாவினுடைய எல்லா விதமான வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு மனுஷன், தகப்பனுடைய எல்லா விதமான வயல்களுக்கு உரிய பராமரிப்புகள் யாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்கினான். ஆனால் 2வது இளைய குமாரன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அவன் துன்மார்க்கர்களோடு கூட அநேக விதமான நட்புகளை கொண்டு ஒரு நாளில் வந்து அப்பாவோடு கூட சண்டை செய்ய ஆரம்பித்தான். என்னுடைய சொத்தை பிரித்து கொடுங்க, எனக்கு உண்டான பங்குகள் யாவற்றையும் நீர் எனக்கு மெய்யாகவே எங்கள் தர வேண்டும். இந்த தகப்பனாரும் எத்தனையோ முறை சொல்லி பார்த்தார், தம்பி இப்போ நீ இந்த சொத்துக்கள் யாவற்றையும் வாங்கி கொண்டு போகிறது உண்டானால் நிச்சயமாய் அவைகள் எல்லாவற்றையும் இழந்து போக ஆரம்பிச்சிருவேன், துன்மார்க்கமான வழிக்குள்ளாக நீ சிக்குண்டு போக ஆரம்பித்து விடுவாய். அப்பா எவ்வளவோ வார்த்தைகளை பேசினால் அவனுடைய மனசில் அந்த ஒரு காரியத்தை ஏற்றுக்கிறவே முடியல. சண்டை போட்டான், கோவப்பட்டான், சொத்தை பிரித்து தாங்கன்னு சொல்லி கேட்ட பொழுது வேறு வழி இல்லாமல் தகப்பன் அவனுடைய பங்கை பிரித்து கொடுத்தான். அவனோ தூர தேசத்துக்கு கடந்து போய் தன்னுடைய நண்பர்களோடு கூட கடந்து போய் எல்லா ஆஸ்திகளையும் அந்தஸ்துகளையும் கொஞ்ச நாளில் கரைத்து நிர்மூலமாக்கி விட்டான். அநேகம் விதமான பாவ வழிகளிலே கடந்து போனதுனால எல்லா விதமான ஆசைகளையும் இழந்து போயிட்டான். நண்பர்கள் எல்லாரும் அவனை விட்டு போயிட்டாங்க. இனி அவனுக்கு சாப்பிடுகிறதுக்கு வழி இல்லை. உடனே எங்கே போய் வேலை தேட முடியும்? அவன் படிக்கவும் இல்லை, சரியான எந்த விதமான ஒரு காரியமும் இல்லை. ஆகவே வேலை தேடுகிறதுக்கு எங்கே போக முடியும்? ஒரு பண்ணை வீட்டை நோக்கி கடந்து போன பொழுது அந்த பண்ணையில் இருக்கக்கூடிய அந்த ஓனர் அவனை பார்த்து சொன்னார், இந்த பண்ணையில் வேற எந்த விதமான வேலை இல்லைப்பா, அதாவது நான் வளர்க்கக்கூடிய பன்றிகளுக்கு தவிடு வைக்கக்கூடிய வேலை மட்டும்தான் இருக்கிறது, இந்த வேலையை நீ செய்கிறது உண்டானால் உனக்கு கூலியா விழுறா காசு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே இவனும் வேறு வழி இல்லாமல் சாப்பிடுகிறதுக்கு வழி இல்லை. ஆகவே இந்த பன்றிக்கு வைக்கக்கூடிய தவிடுகளை குழைத்து வைக்கக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தான். அப்படியே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் அவனுக்கு பசி காதலிக்கக்கூடிய நேரம்.
அவனுக்கு சாப்பாடு வாங்குகிறதுக்கு இனிமே தான் வந்து அந்த சம்பளத்துக்குரிய காசு கொடுப்பாரு. அதுக்கு முன்னால் அவனுடைய பசி அடக்க முடியாமல் போனதுனால பன்றிக்கு வைக்கக்கூடிய தவிட்டை எடுத்து அந்த மனுஷன் சாப்பிட ஆரம்பிச்சான். சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அப்படியே கண்களிலே கண்ணீர் வழிய துவங்கிட்டு, ஐயோ எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காரனுக்கெல்லாம் எத்தனை நல்ல சாப்பாடு கொடுத்துருந்தாங்க, ஆனால் இங்கே பன்றிக்கு வைக்கக்கூடிய தவிட்டை நான் சாப்பிடக்கூடிய நிலைமை வந்து விட்டதே. நான் திரும்ப என்னுடைய தகப்பனாருடைய வீட்டுக்கு போய் என்னுடைய தகப்பனாரை பார்த்து நான் சொல்லுவேன், பரத்துக்கும் உமக்கும் விரோதமாக நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை உம்முடைய கூலி ஆட்களில் ஒருவனாக ஏற்றுக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி தன்னுடைய நிலைகளை விட்டு அவன் கடந்து போக ஆரம்பித்தான். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். நேராக வர்றாரு அந்த மனுஷன். ஓடி வரக்கூடிய நேரத்திலே தூரத்திலே அவங்க அப்பா அவனை வந்து பார்த்துட்டார். அங்கே இருக்கக்கூடிய அவனுடைய பணியாட்களெல்லாம் சொல்லிட்டாங்க, இதோ உடைய இளைய குமாரன் வேகமாய் ஓடி வந்து கொண்டிருக்கிறார். உடனே அந்த தகப்பனார் செய்தார், அநேகம் வஸ்திரங்களை அவனுக்காக எடுக்க ஆரம்பித்தார், அநேகம் ஆடை ஆபரணங்களை எடுக்க ஆரம்பித்தார். அதாவது விருந்து சமைக்கும்படிக்காக மாட்டு மந்தையிலே காணப்படக்கூடிய கொழுத்து கன்றுகள் ஒன்றை அடிக்கும்படிக்காக சொல்லி அவனுக்கு விருந்துகளை மெய்யாகவே உருவாக்கக்கூடிய பணிகள் யாவற்றையும் செயல்படுத்த துவங்க ஆரம்பித்தார். அந்த குமாரன் ஓடி வந்தான் பாருங்க. ஓடி வந்த மாத்திரத்தில் எல்லா விதமான ஜனங்களுக்கு முன்பதாக அவன் காலிலே முகங்குப்புற விழுந்து, பரத்துக்கும் உமக்கு முன்பதாக நான் பாவம் செய்தேன் அப்பா, என்னை உம்முடைய கூலியக்காரனில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மனுஷன் அவனை பார்த்து சொன்னா, இல்லப்பா நீ இப்பொழுதும் என்னுடைய மகன் தான். அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை தரிப்பித்து ஆடை ஆபரணங்களை போட்டு அணிகலன்களை போட்டு விருந்து படைக்க ஆரம்பித்தான். இப்போ எல்லாரும் இந்த கதைக்கு என்ன டைட்டில் வைக்கிறேன்னு சொன்னால் என்ன பேர் வைப்பாங்க? கெட்ட குமாரன் வைப்பாங்க. அதுதான் வந்து அந்த டைட்டிலாக வச்சுருந்தாங்க. ஆனால் உண்மையிலே கெட்ட குமாரன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனுஷன் கெட்டு போனா ஒரு முறை என்றாலும் கூட மனம் திரும்பி தகப்பனுடைய வீட்டுக்கு வந்துட்டான். மூத்த குமாரன் வயலில் போயிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வரக்கூடிய நேரத்தில் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் அலங்காரம், ஏதோ விருந்து சமைக்கக்கூடிய ஒரு நிலை. இதை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்களிடத்திலே அந்த மனுஷன் கேட்க ஆரம்பித்தான், என்ன விஷயம் நடந்துச்சு, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஃபங்க்ஷன்? எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் வயலில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இப்போ வீட்டுக்கு வருகின்றேன். இந்த வீடு பார்த்தால் இப்பொழுது எல்லா இடங்களிலும் ஜோடிக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளிலே பார்க்கிறேன். என்ன ஃபங்க்ஷன் நடக்கிறது? உம்முடைய தம்பி ஆகிய இளைய குமாரன் திரும்ப வந்துட்டார். அப்பா இந்த காரியங்கள் யாவற்றையும் செய்து அவனுக்கு உயர்ந்த வஸ்திரம் ஒன்றை தரிப்பித்து, அவனுக்கு ஆடை ஆபரணங்கள் யாவற்றையும் தரிப்பித்து, அவன் அந்த மந்தையிலே காணப்படக்கூடிய தலையீற்றாக காணப்படக்கூடிய ஒரு கொழுத்த அந்த அந்த ஒரு காரியத்தை எடுத்து அவனுக்காக சமையல் பண்ணுவித்து அவரை நன்றாக கவனிக்க ஆரம்பித்திருக்கிறார். இதை கேட்ட மூத்த குமாரன் கோபதாபமாய் வெளியே நின்று விட்டான். உள்ளத்தில் பாருங்க, இவன் உள்ளத்தில் வெளியே பாவம் செஞ்சா, ஆனால் உள்ளத்திலே மனம் திரும்பக்கூடிய நிலைமை வந்தது. அவன் வெளியே நல்லா தான் இருந்தான், ஆனால் உள்ளத்தில் என்ன விதமான காரியங்களை வைத்திருக்கிறான் பாருங்க. வெளியே தெரியாத ஒரு நிலை, உள்ளத்தின் ஆழத்தில் அவனை அறியாத மனஸ்தாபம், அவனை அறியாத ஒரு கோபதாபம். என்னுடைய தம்பி எல்லா சொத்துக்கள் யாவற்றையும் அழிக்கும்படிக்கு வெளியே போயிட்டான். என்னுடைய தம்பிக்கு இத்தனை விஷயங்களை தந்திருக்கின்றார். அவங்க அப்பா வந்து கேட்குறான், இந்த சொத்துக்கள் எல்லாம் உன்னுடைய தானப்பா, நீ ஏன் உள்ளே வராமல் இருக்க ஆரம்பிக்கின்றாய்? நான் உங்கள்கிட்ட இத்தனை விஷயத்தை கேட்டேன், ஆனால் அவன் கேளாமலேயே மந்தையிலே காணப்படக்கூடிய கொழுமையானவைகளை அவனுக்காக நீர் அடித்து கொடுத்தீர். எப்படி கேட்கலாம்? அவனுடைய மனசில் உள்ள என்ன இருக்கு பாருங்க. நான் கேட்டிருக்கேன், வாயை திறந்து கேட்டிருக்கேன், எனக்கு நீங்கள் கொடுக்கல. ஆனால் அவன் கேட்காம இத்தனை நாட்கள் வரைக்கும் உம்மையும் சொத்தையும் உம்மையும் அவமானப்படுத்தி விட்டு போனவனுக்கு இத்தனை பரிசை தந்திருக்கிறீர், அவனை மன்னிக்க மனசு இல்லை. வெளியே பார்க்கும்போது நல்ல குமாரன் தான், உள்ளத்திலே பார்க்கக்கூடிய நேரத்தில் மக்கள் அறியாதிருக்கக்கூடிய அநேக விதமான பாவத்தின் நிலை. இது நிறைய பேருடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு காணப்படக்கூடிய நிலைகளில் ஒன்று. கர்த்தர் சொல்லுகின்றார், அந்தரங்கமான வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய பரிசுத்த நிலை, அந்தரங்கமான வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய தூய்மையான ஒரு நிலை. எல்லா விதமான காரியங்களிலும் வெளியரங்கமாய் மக்கள் பார்த்துருவாங்க. வெளியரங்கமாய் இருக்கக்கூடிய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் நடக்கக்கூடிய நடக்கைகள் நிமித்தம் மக்கள் உங்களையும் என்னையும் தீர்ப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் உள்ளிந்திரியத்தின் காரியங்களை பார்க்கிறது யார்? என் மனசுல நான் என்ன யோசிக்கிறேன் அந்த காரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறது யார்? கர்த்தர் சொல்லுகின்றார், பரிசுத்தம் என்றால் வெளியரங்கமான பரிசுத்தம் மட்டுமல்லப்பா, அந்தரங்கத்திலும் பரிசுத்தம் உனக்கு தேவைப்பட ஆரம்பிக்கிறது. ஆண்டவராகிய தேவன் பேசும் பொழுது ஒரு பாத்திரத்தை நீ துலக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் பாத்திரத்தின் வெளிப்புறத்தை மட்டுமல்ல, மூடனே முதலாவது உட்புறத்தை நீ தூய்மைப்படுத்து. அதுதான் முக்கியம். உள்புறத்தில் தான் நீ சமையல் பண்ண போகிறாய். முதலிலே உள்புறத்தை தூய்மைப்படுத்து, பின்பு வெளிப்புறத்தை தானாக நீ சுத்தம் செய்ய துவங்கி விடலாம். எப்படி பேசுறாரு பாருங்களேன். நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளிலே உள்புறம் எல்லாம் அசுத்தமாய் வைத்துக்கொண்டு வெளியரங்கமான நிலைகளிலே தூய்மையாய் என்னை நான் காண்பித்துக் கொள்கிறது எப்படி? ஆண்டவருடைய சித்தம் என்ன என்றால் உள்ளும் புறம்பும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை.
அந்தரங்கமும் வெளியரங்கமும் பரிசுத்தமான ஒரு நிலை, ஆவிக்குரிய உள்ளார்ந்த ஒரு வாழ்க்கையும் வெளியரங்கமாய் மக்கள் பார்க்கக்கூடிய வாழ்க்கையிலும் காணப்படக்கூடிய பரிசுத்தத்தின் நிலை, இதுதான் இந்த கடைசி கால மனுஷனுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம். ஆண்டவருடைய விருப்பமும் அதுதான் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1வது அதிகாரம் 9-10 ஆகிய வசனங்கள் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். எபேசியர் 1வது அதிகாரம் 9-10 ஆகிய வசனங்களை நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கக்கூடியவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இன்றைக்கு நிறைய ஊழியக்காரங்க செய்யக்கூடிய காரியம் என்ன? பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூலோகத்தில் உள்ளவைகளையும் ஒன்றாக இணைக்கிறது தான் கர்த்தருடைய விருப்பம். இதில் மீடியேட்டராக போய் அவர் போய் நின்னுக்குருவார். யோசிச்சு பாருங்களேன், நான் இல்லாமல் இயேசுவிடத்தை உன்னால் போக முடியாது. எல்லா சபையிலே காணப்பட்டிருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு சபை போதர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன? ஏன் சபைக்கு நீ வராமல் இருக்கிறது உண்டானால் விழுந்து போயிடுவ, கெட்டு போயிடுவ, ஆவிக்குரிய நிலைகளிலே நின்று நீ ஒன்றுமில்லாமல் தவறி போக ஆரம்பிச்சிருவ. நான் தான் உனக்காக ஜெபம் பண்ணி, நான் தான் உன்னை கர்த்தராக தேவனோடு கூட இணைக்க முடியும். எந்த காரியமாக இருந்தாலும் டைரக்டாக போய் கர்த்தர்ட்ட போய் நீ பேசிடாத. உனக்கு உண்டான ஒவ்வொரு விஷயத்திற்கும் தேவையான காரியங்களை நான் ஆண்டவராக தேவனுடைய மனதிற்கு ஏற்றவனமாய் பேசக்கூடிய திராணி பெற்றவன் நான் ஒருத்தன் தான். நிறைய சபைகளில் இந்த உபதேசங்கள் வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தராகிய தேவனையும் மனுஷனையும் சேர்த்து விட்டுட்டா இந்த ஊழியக்காரர் நடுவழியில் ஜனங்கள் விட்டுட்டு போயிடுவாங்க, கொடுக்கக்கூடிய காணிக்கையெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆகவே இவர்களை பிடிக்க வேண்டும் என்பதற்காக வாங்க வேண்டிய பொருளை வாங்காம எப்படி இவர்களை கர்த்தரோடு கூட இணைப்பிக்கிறது? ஆகவே இந்த காரியங்களை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கவே மாட்டாங்க. தமிழ்நாட்டில் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. என்ன காரியத்தை சொல்லுவாங்க? ஒரு பெரிய ஒரு குரு இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த குருவுக்கு கீழே இருக்கக்கூடிய சீஷர்களுக்கு எல்லா ரகசியத்தையும் குரு கற்பித்து தர ஆரம்பிச்சிருவார். எல்லா விஷயத்தையும் தன்னுடைய சாவுக்கு முன்பதாக எல்லா காரியத்தையும் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்து விடுவார். ஆனால் கடைசியில் இங்கே பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய குரு ஒரே ஒரு ரகசியத்தை மட்டும் தனக்காக வைத்துக் கொள்வார். எதுக்குன்னு தெரியுமா? குருவுக்கு மிஞ்சின சீஷனா யாரும் போயிடக்கூடாது, குருவை காட்டில் அதிகமாக போயிடக்கூடாது. தனக்கு தெரிந்திருக்கக்கூடிய அந்த ஒரு ரகசியத்தை பற்றி யாருக்குமே சொல்ல மாட்டார். இன்றைக்கு அநேக விதமான ஆவிக்குரிய வட்டாரங்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய நிலைகள் என்ன? கர்த்தரோடு கூட பின்னி பிணையக்கூடிய அனுபவத்தை வரக்கூடிய விசுவாசிகளுக்கும் ஜனங்களுக்கும் நாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நம்மை நடுவழியில் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆகவே ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை சொல்லி சொல்லி இவர்கள் கரங்களிலே இருந்து வர வேண்டிய எல்லா விதமான நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு கர்த்தராகிய தேவனுடைய மறுபக்கத்தை நான் அவர்களுக்கு காண்பிக்கவே கூடாது, சொல்லவே கூடாது. கர்த்தராகிய தேவனோடு கூட முகமுகமாய் பேச உங்களால் முடியாது. சில விஷயங்களில் தான் ஆண்டவராகிய தேவன் சில காரியங்களை தான் வெளிப்படுத்துவார். எங்களை போன்ற ஊழியக்காரர்கள் தான் உங்களுக்காக நின்று திறப்பில் நின்று ஜெபிக்க முடியும். ஆகவே எங்களை நீங்கள் பகைத்துக் கொள்ளாமல் கொடுக்கக்கூடிய காணிக்கைகளையும் தசம பாகத்தையும் கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துருங்க. எப்படி? கர்த்தராகிய தேவனுக்கும் உன்னையும் இணைக்க விடாத தடைகளை நிறைய ஊழியர்கள் இந்த நாட்களில் உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய சித்தம் என்ன போட்டுக்கு பாருங்க. திரும்ப அந்த வசனத்தை வாசிங்களேன். எபேசியர் 1வது அதிகாரம் 9-10 என்ன போட்டுக்கு பாருங்க. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படியே பரலோகத்திலே இருக்கக்கூடியவைகளும் பூலோகத்திலே இருக்கிறவைகளுமாகிய சகலமும் கிறிஸ்துவாகிய தேவனுக்குள்ளே கூட்டப்பட வேண்டுமே. தமக்குள்ளே தீர்மானம் பண்ணியிருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியங்களை எங்களுக்கு அவர் அறிவித்தார். எப்படி சொல்றார் பாருங்க. எல்லாம் ஆண்டவராகிய தேவனுக்குள் தான் கூட்டப்பட வேண்டும். இதெல்லாம் ஏன் சபை விசுவாசி, என்னுடைய ஜனங்கள், இவங்களுக்கு நான் தான் மெய்ப்பனாக இறுதி வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். கர்த்தரோடு கூட இவர்களை நான் தொடர்பிலே வைத்துக் கொள்ளக்கூடாது. கர்த்தரோடு கூட அவர்களுக்கு நெருங்கின ஒரு ஐக்கியத்தை நான் உருவாக்கி காண்பித்து விடக்கூடாது. நீயாக ஜெபிக்கக்கூடிய அந்த தன்மைகளை உன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியாத நிறைய பேரை இந்த நாட்களில் சபைகளிலே காணப்பட்டிருக்கக்கூடிய அநேகம் போதகர்கள், சில இடங்களில் காணப்படக்கூடிய ஊழியர்கள் கூட எல்லா விதமான அவர்கள் மூலமாய் வந்திருக்கக்கூடிய மக்கள் அப்படியே டம்மி பீஸாவே உட்கார வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களால இயங்கக்கூடிய அளவிற்கு அந்த திராணிகளை உருவாக்கக்கூடிய நிலைகளை அவர்கள் மறுக்க துவங்க ஆரம்பிச்சிருவாங்க.
காரணம் என்ன? எங்கே தன்னை அவர்கள் கைவிட்டு போய்விடுவார்களோ என்கின்ற ஒரு அச்ச உணர்வு. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி தேவனுடைய சித்தத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. கர்த்தராகிய தேவனும் உலகத்திலே காணப்படக்கூடிய சகல மக்களும் அவருக்குள்ளே கூட்டி கட்டப்பட வேண்டும். அதுதான் கர்த்தருடைய விருப்பம். யாரும் அதற்கு மீடியேட்டரா போய் நிற்கக்கூடாது. இவனை நான் என்னோடு கூட சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஊழியரின் மூலமாகத்தான் நீ என்னோடு கூட வர வேண்டும் கர்த்தர் சொல்ல மாட்டார். ஒவ்வொருவரும் நேரடியான தொடர்புள்ளவனாய் காணப்படுகிறது தான் ஆண்டவராகிய தேவனுடைய தயவுள்ள விருப்பம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, சித்தத்தை அறியக்கூடிய அறிவை நீயும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். நிறைய பேர் ஊழியர்களை நம்பி போகக்கூடிய மக்கள், நிறைய பேர் சொல்லக்கூடிய அநேகம் பொய்களை நம்பி போகக்கூடிய மக்கள். கர்த்தர் சொல்லுகின்றார், உனக்கும் எனக்கும் தான் இணைப்பு இருக்க வேண்டுமே தவிர உன்னையும் என்னையும் இணைக்க வேறொரு சப்ஸ்டியூட்டை உள்ள நீ மெய்யாகவே வைக்கக்கூடாது என்கிற ஒரு வார்த்தையை பற்றி கர்த்தர் பேச ஆரம்பிக்கின்றார். நிறைய பேர் சொல்லக்கூடிய இந்த பொய்யான வார்த்தைகளுக்கு நீங்களும் நானும் நம்பி கடந்து போய் விடாத அளவிற்கு கர்த்தராகிய தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் உள்ளவனாய் நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த ஞானத்தினால்தான் எல்லா காரியங்களையும் மேற்கொள்ள உன்னால் ஆகும். கர்த்தராகிய தேவனை உன்னோடு கூட வைத்துக்கொள்ள உன்னால் ஆகும். சகல விதமான விஷயத்திலும் பரிபூர்ணமான வெற்றியை பெற்றுக்கொள்ள உன்னாலும் என்னாலும் ஆகும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஞானேந்திரியம் உள்ள ஒரு வாழ்க்கையினுடைய அபிஷேகத்திற்காய் இன்று முதல் நீ ஜெபிக்க வேண்டும். பூரணமான நிலைகளை நோக்கி கடந்து போகக்கூடிய அந்த ஒரு காரியம், ஆண்டவராகிய தேவனுடைய சித்தமாகிய பரிசுத்தமாக்கப்படக்கூடிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை, கர்த்தரோடு கூட நேரடியான இணைப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைகளாகிய தேவனுடைய விருப்பத்தை புரிந்து கொண்டு அவைகளின் படி நீங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தராகிய தேவனை உங்களோடு கூட வைத்துக் கொள்ளவும் யுத்தத்திலே பூரணமான ஜெயத்தை பெறவும் உங்களாலும் என்னாலும் ஆகும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வவல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளின் அடிப்படையிலே கர்த்தராகிய தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அனந்த ஞானம் எங்களுக்கு தேவை என்கிறதை பற்றி கர்த்தர் எங்களுக்கு சொன்னீரே. பூர்ணராகும்படி எல்லா விஷயங்களையும் நாங்கள் கடந்து போக வேண்டும். எந்த இடத்திலும் நாங்கள் நின்று போய்விட்டு அப்படியே நாங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே போய்விடுவோம் என்கின்ற நினைவுகளை எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் புறம்பாக்கி பூர்ணராகக்கூடிய நிச்சயத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு எங்கள் ஆவிக்குரிய நிலைகளிலே நாங்கள் முன்னேற்ற பாதைகளிலே கடந்து போக ஏற்ற அபிஷேகத்தை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உள்ளார்ந்த பரிசுத்தமாகிய நிலைதான் ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பம் என்கிறதை புரிந்து கொள்ளவும் கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக நாங்கள் ஆண்டவராகிய தேவனோடு கூட நேரடியான இணைப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அவருடைய தயவுள்ள சித்தத்தை நாங்கள் விளங்கிக் கொண்டு அவரை எங்களோடு கூட வைத்துக் கொண்டு யுத்தத்திலே பரிபூர்ணமான ஜெயத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஏற்ற கிருபைகளை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அனந்த ஞானத்தை நீர் அவர்கள் வாழ்க்கையிலே தந்து தேவனாகிய கர்த்தரை தங்களோடு கூட வைத்துக் கொள்கிறதுனால் எல்லைகளை விரிவாக்கி சாத்தானின் வல்லமையான ஆயுதங்களை தரை மட்டும் தாழ்த்து இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின் காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவிலே நீங்களும் நானும் விருத்தியடைய ஆரம்பிக்கிறது உண்டானால் ஆண்டவராகிய தேவனை நம்மோடு கூட வைத்துக்கொண்டு யுத்தத்திலே பரிபூர்ணமான ஜெயத்தை எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகும். கர்த்தர் இதோ சீக்கிரமாய் வருகிறார். மாரநாதா.